உண்மையிலேயே இந்த யானை திருவிழா, நான் இந்த யானை திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே இவர்களெல்லாம் அழைத்த பொழுது வாலண்டரி அசோசியேஷன்ஸ், கவர்மெண்ட் சார்பாக கூட கிடையாது, இது அரசு நிகழ்ச்சியாகவும் வாலண்டரி அசோசியேஷன்ஸ் அவங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விழா நிகழ்ச்சி. இங்கே அன்பிற்குரிய நம்முடைய சிஓ ஜோஸ் லூயிஸ், அதே போல் ஈசா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை they are celebrating it in Tamil Nadu. Really, I thank you for conducting this function in Tamil Nadu, because Tamil Nadu is known for elephants. Tamil Nadu, in those days there were elephants. எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் சின்ன பிள்ளையாக பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எங்கள் ஊர், நான் படித்தது கண்டாச்சிபுரம்ங்கிற ஊரில், அந்த ஊருக்கு பக்கத்தில் அடுக்கம்ங்கிற ஊர் ஒன்று தான், ஃபாரஸ்ட் ஏரியா அது. அங்கே யானை இருக்கும். அந்த யானையை ஒருத்தர் வளர்த்துருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த வயசானவங்களாம் தெரியும், கிராமத்தில் அந்த யானையை கொண்டாந்து கிராமத்தை சுற்றி வருவாங்க. அப்போ சுற்றி வரும்போது வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க பசங்க, நான் அந்த பையனாக இருக்கும்போது சின்ன வயசில் நான் சொல்கிறது 1960, 64, 65 அங்கே கொடுத்து அந்த யானை மேலே ஏற்றி ஊர் சுற்றி வர விடுவாங்க. அதுக்கு இந்த யானையை வளர்க்குறாரு பாருங்க, அவருக்கு அப்போல்லாம் நான் சொல்கிறது 1964 and 1965 அரையணா அரணா கொடுப்பாங்க. அவர் ஏற்றி போய் கொஞ்சம் கொண்டாந்து இறக்கி விட்டு போவார். இதெல்லாம் என் சின்ன வயசு ஞாபகம் தான். இங்கே இந்த எலிஃபெண்ட்டு வரும்போது எனக்கு இந்த யங்ஸ்டர்ஸில் நாம் இருந்த இந்த கிராமப்புறங்களில் இருந்த இந்த யானைகள், அப்போதெல்லாம் யானைகள் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது. அதை வந்து காட்டில் இருக்கவங்க மட்டும் வளர்த்துட்ருப்பாங்க. அந்த யானை வளர்க்குறது அந்த யானை பாகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த யானை பாகன் அப்படியே வந்துட்டு ஒரு ஊரை சுற்றிட்டு போகிறது அந்த காலத்தில் இருந்தது. இன் தமிழ்நாடு திஸ் வாஸ் எ ஹேபிட் இன் தோஸ் டேஸ். யானை பாகன், தோஸ் ஹூ ஆர் கண்டக்டிங் தி சேவிங் தி எலிஃபெண்ட் இஸ் கால்ட் அஸ் யானை பாகன் இன் தமிழ். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு போகும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அந்த காலத்து வரலாறு. அந்த யானைகள், the elephants are to be protected. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வன விலங்குகளையும் எல்லாவற்றையும், யானை மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளையும், வனவிலங்குகளை, all the forest elephants are to be protected, பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. At the same time the people also should not be disturbed by these forest animals. That is the main thing. So both are, we have to safeguard both the forest elephants as well as the people. ஒரு 4 நாளைக்கு முன்ன கூட டிவியில் பத்திரிக்கையெல்லாம் ஓடின்னு இருந்தது. ஊட்டி மலையில் ஒரு ஜெர்மனிக்காரர் வந்துட்டு, அவர் போகும்போது ஒரு ஜெர்மன் பர்சன் ஃப்ரம், he came to Ooty forest and he was attacked by elephant. The forest officers controlled him not to go there, but he went. Anyhow, this incident happened. Particularly in our state, in Ooty area and Coimbatore area, there are so many elephants. He is from Kerala also. Though he is in Delhi, he is actively came from Kerala. He has told me when he was sitting nearby. So he also, in more than in Tamil Nadu, it is in Kerala there are elephants and forest animals are there in Kerala. It is a forest area fully. You might have heard of Wayanad also. So in Tamil Nadu we have to protect all the elephants, not only elephants, all the forest animals. வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் வன விலங்குகளால் விவசாயிகளுக்கோ அந்த பகுதி மக்களுக்கோ கிராமப்புற மக்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய முதன்மையான நோக்கம். அதுக்கு என்ன செய்யணும்? ஆல் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இங்கே பணியாற்றுகிற நீங்களெல்லாம் அதிலே முழுமையாக கவனம் செலுத்தி வனவிலங்குகள்
வனத்தை விட்டு வெளியே வராமல், அதுங்க வர்றதில்லைன்னா கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பேர் வனத்துக்கே போயிடுறாங்க. அவங்க அதெல்லாம் என்க்ரோச் பண்ணுறதுனால வனத்தை, ஃபாரஸ்ட் ஏரியாவை அங்கே அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால் அவங்களும் அதை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது முதலாக நீங்களே அதுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இட் இஸ் மை ரெக்வெஸ்ட். அதனால் வந்திருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் பணியாற்றினா தான் நாம் யானைகளுக்கும் ஆபத்து வராமல், யானைகளினால் மனிதர்களுக்கும் ஆபத்து வராமல் பாதுகாக்க முடியும். அதை சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் முக்கியமாக இந்த யானை தந்தம் இருக்கு பாருங்கள். இந்த யானை தந்தம் ரொம்ப வெரி காஸ்ட்லி. அந்த யானை தந்தத்தை அடிக்கணும்னே ரொம்ப பேர் போய் ஹண்டிங், வேட்டையாடுறது, யானை தந்தத்தை எடுத்துறது. அதை கூட நாம் இப்போ 4-5 இதாக பிடிச்சி வச்சுருக்கோம். எங்கள் செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யானை தந்தம் தெரியாமல் போய் ஃபாரஸ்ட்டில் போய் வேட்டையாடி அதை கொண்டாந்து வச்சுருக்கவங்கெல்லாம் நாம் அதை பிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நாம் இந்த யானைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை. இந்த யானைகளை கட்டுப்படுத்தி காட்டுக்குள்ளே அனுப்பணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்பணும். அதுக்கு தான் கும்கி, இந்த யானைக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் குறிப்பாக இந்த யானை பாதுகாப்புக்கென்று நாம் 5 யானைகள் காப்பகங்கள் உள்ளன தமிழ்நாட்டில். அவங்க நம்ம செக்ரட்டரி ஒருத்தர் சொன்ன மாதிரி 1871 பிரிட்டிஷ் பீரியட்லேயே யானைகள் பாதுகாப்பு உயிரினமாக அறிவித்தது நம்ம தமிழ்நாட்டில் தான், மெட்ராஸ் ஸ்டேட் அப்போ. ஆக இந்த 2028 கணக்கெடுப்பின்படி 2961 யானைகள் இன் தமிழ்நாடு. 2961 elephants are here in தமிழ்நாடு. ஸோ நாம் தான் இதுக்கு முதல்ல தேசிய பாரம்பரிய விலங்கு, நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் இன் தமிழ்நாடு. நமக்கு யானைகள் தான் நமக்கு தேசிய பாரம்பரியத்தை நினைக்கக்கூடிய ஒன்றாக தமிழ்நாட்டில் தான் இந்த யானைகள் இருந்திருக்கின்றன. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். நான் சொன்னது 1966 60களில் சொன்னேன். அப்போ ஐ எம் ஒன்லி 10 years old. அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னேன். அப்போயே நம்ம எலிஃபெண்ட்டை ரொம்ப நம்ம வீட்டு பிராணிகள் மாதிரி, ஹவுஸில் வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தோம்லாம் உண்டு. அதெல்லாம் நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை. அதில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து இந்த யானைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். யானைகள் இறப்பு காணிக்கை கூட்டமைப்பு என்று ஒரு எலிஃபண்ட்ஸ் டெத் அண்ட் இட் ஃப்ரேம்ஒர்க் என்று நாம் ஒரு நிகழ்ச்சியும் உருவாக்கி இருக்கிறோம். அதனால் அந்த யானைகள்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நாம் சூரிய மின் வேலிகள் 2023 தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு தான் ஆணையிட்டு இதையும் நாம் கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி 6/11/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆய்வின் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானைகள் நடமாட்டத்தில் நிகழும் மனித விலங்கு மோதல் சம்பவங்களை தடுக்கவும், பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கவும் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இப்போ அதுவும் அந்த பணிகளும் நடைபெற்று 10 crores to protect the people from the elephants. So there should be, we have to construct forest in the area. So this is our Chief Minister's interest. At the same time, இது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 50 லட்சம் என்ற கணக்கில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகாத வேலிகள் அமைக்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் செஞ்சது தான். தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே தான் இப்போ யானைகள்லாம் ரொம்ப நடமாட்டத்தால் நிகழும் மனித விலங்கு மோதல் சம்பவங்களை தடுக்கவும், பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்க 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகாத வேலிகள், அதான் முதல்ல நான் சொன்னது, அமைக்க நமது வனத்துறையால் ரூபாய் 5 கோடி தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபாரஸ்ட் எங்கெங்கே எலிஃபெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ, எந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகமாக வெளியே வருதோ அங்கெல்லாம் நாம் இந்த ஃபென்சிங் ஆரம்பித்து நாம் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். யானைகளுக்கும் இது ப்ரொடெக்ஷன்,
அங்கே போகிற பீப்புளுக்கும் இது ப்ரொடெக்ஷன் என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் நாம் என்ன தான் அரசாங்கம் செஞ்சாலும் இதிலெல்லாம் முக்கியமாக இந்த வாலண்டரி அசோசியேஷன்ஸ் they are to be more important. They are giving more safety, more protection to the elephants as well as the people in Tamil Nadu, particularly the agriculturists also. This is main thing. The voluntary associations, this function is held by the voluntary association, namely WTI. அவருடைய மூத்த ஆலோசகர் என்வி அஷ்ரஃப், அதே போல் இந்த WTIயினுடைய சிஇஓ நம்முடைய ஜோஸ் வீஸ், அதே போல் பிஎஸ் ஈசா போன்றவர்களெல்லாம் ஃப்ரம் வாலண்டரி அசோசியேஷன்ஸ்லேருந்து தே ஆர் டூயிங் ஸோ மெனி ஒர்க்ஸ். தே ஆர் ப்ரொடெக்டிங் எலிஃபண்ட்ஸ், நாட் ஓன்லி த எலிஃபண்ட்ஸ் பட் ஆல்சோ த பீப்புள் who will be damaged by the elephants. Both of them are protected by these voluntary associations. Throughout India they are doing this work. In Tamil Nadu, particularly of all the states, Tamil Nadu is foremost among all the states in protecting the elephants as well as the disturbances from the elephants, saving the people, agriculturists and all those things. These are all our work. So நீங்கள் வந்திருக்கிறவங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ரேஞ்சர்ஸ், மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்க ஏரியாவில் கொஞ்சம் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். யானைகளால் மக்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. அதுக்கு காரணம் சில பேர் யானைக்குள்ளே இந்த தந்தத்துக்காகவே somebody enters into the forest and they shoot the elephants. That things also to be prohibited. இதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் யானைகளால் மக்களுக்கும் துன்பம் வந்துவிடக்கூடாது, இவர்களால் யானைகளும் வேட்டையாடப்படக்கூடாது. இதுதான் மிக மிக முக்கியமான நோக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கோவை மதுக்கரை வனப்பகுதியில் 7.24 கோடி செலவில் தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு, இது டு இன்ஸ்பெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு என்பது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது கோவை மதுக்கரை வனப்பகுதியில். இதெல்லாம் நாம் செஞ்சுருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நீங்கள் அனைவரும் இப்போ நல்லா டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கும் நாளைக்கும் you are going to have discussions, and the discussion you have to discuss about how to protect the elephants as well as how to protect the elephants. Not only that, how to protect the people from the elephants. Those things we have to equally we have to discuss about these things. So because of this, the agriculturists, the villages, they will be protected from all those things. That is a kind request. This conference is going to be held tomorrow also. You have to discuss all those things about it. And voluntary associations, you are came from so many voluntary associations from Delhi. So many people are here. Really, I thank them. He already invited that some ladies came to me to my house itself, and they invited me to participate in this function. I am really very proud to participate in this function. And really I thank the voluntary associations, those people from Delhi and other states also. So are coming from so many places, from Coimbatore, from other states, from Kerala, from Delhi, and all those things you came here. And for all those people, on behalf of the Tamil Nadu துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய பிசிசிஎஃப் மற்றும் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் மற்றும் WTI சார்ந்த திரு அஷ்ரஃப், திரு ஜோஸ் லூயி, கேர் எர்த் நிறுவனத்தை சார்ந்த திரு PS ஈசா மற்றும் திரு NM ஈஸ்வரன், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், அடிஷ்னல் பிரின்சிபல் அண்ட் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், DFOs, senior forest officers, forest officials, scientists, experts, as well as general public and students. So good morning to you all. So நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா பண்டைய காலம் தொட்டே நம்ம யானைகளை கொண்டாடி வரும் ஒரு சமூகமாக இருந்து வருகிறது. ஸோ யானைகளினுடைய எண்ணிக்கை தான் நம்ம காடுகளினுடைய வளத்தை குறிக்கிறது. ஸோ ஒரு யானை பல்வேறு வகையிலே வனப்பகுதிகளை மேம்படுத்துவதற்கும்
வனப்பகுதிகளை வளப்படுத்துவதற்கும் உதவுவதாக நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் கருத்து கூறியுள்ளார்கள். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுமாராக 3000 யானைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றது. ஸோ இவை நம்மளுடைய வனப்பகுதியினுடைய வளப்பை பறைசாற்றி வருகின்றன. ஸோ பட் பிகாஸ் ஆஃப் ரேப்பிட் அர்பனைசேஷன் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் வந்து சில பகுதிகளில் காணப்படுகின்றது. ஸோ அதனை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது. குறிப்பாக இந்த யானை காப்பகங்கள் ஆனமலை மற்றும் முதுமலை பகுதிகளில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் நம்மளுடைய ரிச் ட்ரெடிஷனுக்கு வந்து யானை பாகன்கள் வந்து மிக மிக முக்கிய பங்காற்றி வருகின்றனர். அவர்களுடைய நலனை பேணி காப்பதற்காக இந்த கோழிக்கமுதி தெப்பக்காடு பகுதிகளில் அவர்களுக்கான குடியிருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு கட்டப்பட்டு வருகின்றன. அதே போல் இந்த டெக்னாலஜிக்கல் யூஸ் ஃபார் ரெடியூசிங் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் என்பதற்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரையில் மிக சிறப்பாக குறிப்பாக இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுவதை போது ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக ஏஐ அண்ட் கேமராவெல்லாம் யூஸ் பண்ணி மிக சிறப்பாக ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு அது நாட்டில் உள்ள இதர பகுதிகளிலும் இந்த திட்டத்தினுடைய இதே போன்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வனத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய முதன்மை செயலர் அவர்களே, மதிப்புக்குரிய முதன்மை தலைமை பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் அவர்களே, PCCFs, my colleagues from the department, officers from Wildlife Trust of India, ladies and gentlemen. It gives me immense pleasure and honor to be part of Yane Tiruvula being organized by the Wildlife Trust of India in partnership with Forest Department. I congratulate Wildlife Trust of India on this landmark initiative, which has provided a platform for the departments, for the institutions, researchers, civil society organizations across the country, not only to share the valuable knowledge, but also advocate policy for conservation. Elephant, as you all know, is more than a symbol of our culture, you know. It is an animal that has fascinated the best of our poets, writers, singers, thinkers of all ages. At the same time, our country has a glorious history of conservation, and it is for more than thousands of years. There are historical records referred to in Kautilya's Arthashastra that indicate protection of elephants by the rulers of the subcontinent more than 2000 years before. In more recent times, efforts for conservation of elephants in British India were initiated with Madras Wild Elephant Conservation Act 1873 was the first act which was promulgated, and which also became a precursor to the later enactment of Government of India, which is Indian Government Elephant Preservation Act 1879. In fact, our Wildlife Protection Act has also accorded the highest level of protection to elephants. I am very happy to inform the audience that Government of Tamil Nadu has notified all important elephant habitats in the state into elephant reserves.